கல்வியிலும் சுகாதாரத்திலும் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் முன்னோடி மாநிலம் என தமிழ்நாட்டை முதலிடம் பெற வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். விங் கமாண்டர் வீரேந்திர பிரகாஷ் அவர்களின் தலைமையில் ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் நவீன்குமார் சர்மா அவர்கள் வழிநடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். We extend a hearty welcome to the Honorable Governor of Tamil Nadu, who has arrived to unfurl the national flag and take part in the Republic Day celebrations. The piloting and outriding motorcade to the Honorable Governor of Tamil Nadu is from the Air Force Police Team of Number 9 Provost and Security Unit, commanded by Wing Commander Virendra Prakash. The piloting team is led by Junior Warrant Officer Naveen Kumar Sharma. The Republic Day Parade 2025 is led by Parade Commander Wing Commander Sarthak Budhia, fighter pilot, Indian Air Force. The Parade Adjutant is Flying Officer Rishabh Singh, Indian Air Force. The Honorable Governor of Tamil Nadu is driving past the enclosure, extending his Republic Day greetings with the audience. பள்ளிக்கூட மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய் என்ற திட்டம், இல்லத்தரசிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், உழைக்கும் மகளிருக்கு விடியல் இலவச பேருந்து பயண திட்டம், கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டம், மூத்தோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை திட்டம் என தமிழ்நாட்டின் குழந்தைகள் முதல் முதியவர் வரை, மகளிர் முதல் மாணவர்கள் வரை அனைவருக்குமான நல்லரசை வழிநடத்தும் வல்லரசர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளருக்கு தன்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க வண்ணம் விழா நிகழ்விடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அணிவணக்க மேடைக்கு அருகில் வரவேற்கிறார்கள். The Chief Secretary receives the Honorable Chief Minister of Tamil Nadu at the saluting base. விங் கமாண்டர் வீரேந்திர பிரகாஷ் அவர்களின் தலைமையில் ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் நவீன்குமார் சர்மா அவர்கள் வழிநடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். கோடிக்கணக்கான பெண்கள் பலன் பெறும் விடியல் பேருந்து பயண திட்டம், 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயன்பெறும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 31 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயன்பெறும் முதியோர் உதவித்தொகை திட்டம், 13 லட்சம் பெண்கள் பயன்பெறும் நகைக்கடன் திட்டம் என மகளிர் வாழ்வில் மறுமலர்ச்சியை உண்டாக்கிய மக்களாட்சி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இன்றைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை பசுமை கூடை வழங்கி வரவேற்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu welcomes the Honorable Governor of Tamil Nadu. The Honorable Chief Minister of Tamil Nadu introduces the following officers to the Honorable Governor of Tamil Nadu. Lieutenant General K.S. Brar, AVSM, General Officer Commanding Dakshin Bharat Area, Chennai. Rear Admiral Satish M. Chennai, NM, Flag Officer Commanding Tamil Nadu and Puducherry Naval Area.
Group Captain K.M. Raghuraman, VMG, Station Commander, FO Station Tambaram, Inspector General Datvinder Singh Saini, TM, Commander, Indian Coast Guard Region East, Thiru Shankar Jiwal, IPS, Director General of Police, Head of Police Force Chennai, Thiru S. Davidson Devasarvadam, IPS, ADGP, Law and Order Chennai, Thiru A. Arun, IPS, ADGP, Commissioner of Police, Greater Chennai Police, Chennai. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார்கள். வான்படையின் ஹெலிகாப்டரிலிருந்து பூமழை தூவப்படுகிறது. தொடர்ந்து நாட்டுப்பெண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். The Honorable Governor of Tamil Nadu will now unfurl the national flag followed by the national anthem. We request you all to rise.